ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? 17/12/23. இன்னைக்கு அவ்யக்த மகாவாக்கியம், ரிவைஸ் டேட் 6/3/1997. பாபா தலைப்பு சொல்கிறார், शिव जयंती की गिफ्ट। मेहनत को छोड़ मोहब्बत के झूले में झूलो। சிவ ஜெயந்தியினுடைய கிஃப்ட்டு பாபா கேட்குறார். என்னென்னா, நம்ம உழைக்கிறோம் இல்லையா, கஷ்டப்படுறோம்ல, அந்த கஷ்டத்தை அன்பினால் மாற்றி அன்பினுடைய ஊஞ்சலில் ஆடுங்கள். கஷ்டத்தை விட்டு அன்பினுடைய ஊஞ்சலில் ஆடுங்கள். आज स्वयं शिव पिता अपने चारों ओर के आए हुए बच्चों से अपनी जयंती मनाने आए हैं. இன்று ஸ்வயம் சிவபிதா நாலாபுரத்திலிருந்தும் வந்துள்ள குழந்தைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களோட தன்னுடைய ஜெயந்தி கொண்டாட வந்திருக்கார். கித்னா பச்சோं का भाग्य है. எவ்வளோ குழந்தைகளுக்கு பாக்கியம் பாருங்க. जो स्वयं बाप मिलने मनाने आए. பகவானே உங்களை தேடி சிவ ஜெயந்தியை கொண்டாட உங்ககிட்ட வந்திருக்கார். துனியா வாலே தோ புகார்த்தே ரஹத்தே. உலகத்தினரா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆவோ கப் ஆயேங்கே, கிஸ் ரூப் மே ஆயேங்கே, ஆவாகன் கர்த்தே ரஹத்தே ஹே. என்ன அழைக்கிறாங்க? ஹே பகவான் வாங்க, எப்படி வருவீங்க, எந்த ரூபத்தில் வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. बच्चों से स्वयं बाप मनाने लिए आए हैं. பாருங்கள், நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம், ஸ்வயம் பகவான் குழந்தைகள் இருக்கும் இடத்தை தேடி சிவராத்திரியை கொண்டாட வந்திருக்கார். ऐसा विचित्र दृश्य कभी स्वप्न में भी नहीं सोचा होगा. இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு காட்சியை கனவுல கூட நீங்கள் யோசிச்சிருக்கவே முடியாது. लेकिन आज साकार रूप में मनाने लिए भाग भाग कर पहुँच गए हो. ஆனால் இன்னைக்கு சாக்கார ரூபத்தில் பகவானோட சந்திப்பை கொண்டாடுவதற்காக, சிவராத்திரி கொண்டாடுவதற்காக ஓடோடி வந்து சேர்ந்துட்டீங்க. பாபி चारों ओर के बच्चों को देख हर्षित होते. பகவானுக்கும் நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைங்களை பார்த்து பார்த்து பெருமை அடைகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். வாஹ் சாலிகிராம் பச்சே வாஹ், ஆஹா என்னுடைய சாலிகிராம் குழந்தைகளே அப்படின்னு குழந்தைகளுடைய மகிமை பாடுறார். வாஹ் சாக்கார் ரூப்தாரி ஹோவன்கார் ஃப்ரிஷ்தா சோ தேவதா பச்சே வாஹ். பாருங்க, பகவான் குழந்தைங்களுடைய மகிமை பாடுறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதை நினைக்கும் போது அப்படி புல் அரிக்குது நமக்கு. ஆகா, சாக்கார ரூபத்தில் எல்லா தெய்வ தன்மைகள் நிறைந்த ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆகக்கூடிய குழந்தைகளே அப்படின்னு பாபா பெருமை பாடுறார், பெருமிதம் அடைகின்றார் குழந்தைங்களை நினச்சி. பக்த பச்சோ और आप ज्ञानी तो आत्मा बच्चों में कितना अंतर है. பக்தி மார்க்கத்தோட குழந்தைகள் அவங்களும் பாபா குழந்தை தான். ஆனால் ஞானம் நிறைந்த ஆத்மா உங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். பக்த பாவனா கா அல்பகால் கா ஃபல் பாக்கர் குஷ் ஹோ ஜாத்தே. பக்தர்கள் பாவனையோட அல்ப காலத்திற்கான பலனை பெற்று குஷி அடைகிறாங்க. வாஹ் வாக்கே கீத் காத்தே ரேத்தே ஹி. ஆஹா ஆஹாங்கிற அந்த பாடலை பாடுறாங்க. और आप ज्ञानी तो आत्मा है. बच्चे थोड़ा सा अल्पकाल का फल नहीं पाते, लेकिन बाप से पूरा वर्षे के अधिकारी बन जाते हो. பாபா சொல்கிறார், ஆனால் ஞானம் நிறைந்த குழந்தைகளாகிய நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. அல்பகால பலனை நீங்கள் பெறுவதில்லை, ஆனால் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியையும் பெற்று ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகிவிடுகிறீர்கள்.
तो भक्त आत्माएं और ज्ञानित्व आत्मा बच्चों में कितना अंदर है. பக்த ஆத்மாக்களுக்கும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது. மனாத்தே பக்தி भी है और मनाते आप भी आए हैं. பக்தர்களும் சிவராத்திரி கொண்டாடுறாங்க, நீங்களும் கொண்டாடுறீங்க. लेकिन मनाने में कितना अंतर है. ஆனால் கொண்டாடுறதுல கூட பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம். சிவ ஜெயந்தி மனானே ஆயே ஹோனா. பாபா கேட்குறாங்க, சிவ ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக தானே நீங்களாம் வந்திருக்கீங்க. பாக் பாக்கர் ஆயே ஹே, எல்லாரும் ஓடோடி வந்திருக்கீங்க. कोई अमेरिका से, कोई लंदन से, कोई ऑस्ट्रेलिया से, कोई एशिया से, कितना स्नेह से आकर पहुँचे. ஒவ்வொரு தேசம் எங்கெல்லாம் இருக்குதோ எல்லா இடங்கள்ல இருந்தும் வந்திருக்கீங்க. तो बाप दादा बाप की जयंती साथ में बच्चों की भी जयंती है. ஆகவே பாப் தாதா பாபா மற்றும் ஜெயந்தியை குழந்தைகளுக்கும் ஜெயந்தியை கொண்டாடுறார். பாபாவோட ஜெயந்தி தான், பிறந்த தினம்தான், ஆனால் குழந்தைகளுக்கும் அது ஜெயந்தி. तो बाप के साथ बच्चों की जयंती की मुबारक 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 हो. பாபா சொல்கிறார், என்னோட சேர்த்து உங்களுக்கும் பிறந்த தின வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். अकेला बाप इस साकारी दुनिया में से बच्चों की कोई भी कार्य कर नहीं सकता. குழந்தைகள் இன்றி தனியாக இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் பாபா செய்வதில்லை. கித்தனா பச்சோं से प्यार है, எவ்வளோ குழந்தைங்க மேலே அன்பு வச்சுருக்காரு. அக்கேலா கருகி नहीं सकता, எந்த வேலையும் குழந்தைங்க இல்லாமல் தனியாக அவர் செய்வதில்லை. पहले बच्चों को निमित्त बनाते, फिर बैकबोन होकर, कंबाइंड होकर, करावनहार होकर निमित्त बच्चों से कार्य कराते. முதல்ல குழந்தைகளை பாபா சேவைக்கு நிமித்தமாக்குறார். அதுக்கு பிறகு பேக்போனாக பாபா இருந்து குழந்தைங்களோட சேர்ந்து கம்பைன்ட் ரூபத்தில் இருந்து குழந்தைகள் மூலமாக செய்விக்கக்கூடியவராக இருந்து குழந்தைகளை நிமித்தமாக்கி காரியங்களை செய்வித்து வருகிறார். साकार दुनिया में अकेला बच्चों के बिना नहीं पसंद करता. இந்த சாக்கார உலகத்தில் தனிமையாக இருக்கிறது, குழந்தைங்க இல்லாமல் இருக்கிறது பாபாவுக்கு பிடிக்கிறது இல்லை. निराकारी दुनिया में तो आप बच्चे बाबा को अकेला छोड़कर चले जाते हो. நிராகார உலகத்தில் நீங்கள் குழந்தைகள் பாபாவை தனியாக விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க. பாப்கி ஆக்ஞா से ही जाते हो, அதுவும் பாபாவுடைய ஆக்ஞைப்படி தான் நீங்கள் இறங்கி வரீங்க. लेकिन साकार दुनिया में आप बाप बच्चों के बिना रह नहीं सकता. ஆனால் இந்த சாக்கார சிருஷ்டிக்கு பாபா எப்போ வராரோ குழந்தைகள் இன்றி அவரால் இருக்கவே முடியாது, காரியங்களையும் செய்ய முடியாது. பச்சே ஜரூர் சாத் சாஹியே, குழந்தைகள் கட்டாயமாக என்னோட இருக்கணுங்கிறார் பாபா. बच्चों का भी वायदा है, साथ रहेंगे साथ चलेंगे सिर्फ निराकारी दुनिया तक. பாருங்க, குழந்தைகளுடைய ப்ராமிஸ் வாய்தா இதுதான். என்ன வாய்தா? பாபா உங்கள் கூடவே இருப்போம், உங்கள் கூடவே வருவோம். எது வரைக்கும்? நிராகார உலகம் வரைக்கும். அதுக்கப்புறம் பாபாவை நம்ம கூப்பிட முடியாதில்ல, பாபாவை நிராகார வதனத்திலே தானே இருப்பார். बाबा भी देखो बच्चों की स्नेह में आपके साथ साकारी शरीर का लोन लेकर पहुंच गए. குழந்தைகள் மீது உள்ள அன்பினுடைய காரணத்தால் பகவான் கூட பார்த்தீங்களா எப்படி வராராம், இந்த சாக்கார குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு தன்னுடைய வதனத்தை விட்டு எங்கே வரார்? சாக்கார ரூபத்தில் வந்தடைந்து விட்டார். इसको कहते अलौकिक प्यार. பகவான் குழந்தைகள் இருக்கும் இடத்தை நோக்கி வருவது அலௌகிக்கமான ஒரு அன்பு. பச்சே பாப்கே பினா நஹி ரஹ் சக்தே, குழந்தைகள் பாபா இல்லாமல் இருக்க முடியாது. அவர் பாப் பச்சோங்கே பினா நஹி ரஹ் சக்தே, பாபாவும் குழந்தைகளின்றி
இருக்க முடியாது, குழந்தைகளும் பாபா இல்லாமல் இருக்க முடியாது. இதுதான் அன்பினுடைய அறிகுறி. प्यार भी अति फिर न्यारा भी अति. அன்பும் அளவற்ற அன்பும் அதே போல் செகண்டில் பாபா என்ன பண்ணுவார், டிட்டாச்சும் ஆகிடுவார். इसलिए बाप की महिमा ही न्यारा प्यारा. அதனால தான் பகவானுடைய மகிமை அன்பானவர் அதே நேரம் தனிப்பட்டவர்னு சொல்லப்படுது. बाप बच्चों के लिए बहुत प्रकार की गिफ्ट, चाहे कार्ड, चाहे कोई चीज़ें, चाहे दिल के उमंग के पत्र, जो भी लाए बाबा के पास आज के दिन वतन में सब गिफ्ट का म्यूजियम लगा हुआ. பாருங்கள், குழந்தைகள் பாபா மீது உள்ள அன்பின் காரணத்தால் நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. சில பேர் கார்டு கொண்டு வந்திருக்காங்க, பர்த்டே கார்டு ரொம்ப அலங்கரிக்கப்பட்டு. சில பேர் சில பொருள்களை வாங்கிட்டு வந்திருக்காங்க, உள்ளத்தினுடைய ஊக்கத்தினுடைய லெட்டர் வச்சுருக்காங்க. இப்படி நிறைய விதவிதமான குழந்தைகள் பாபா மீது வைத்துள்ள அன்பு, அந்த அன்பினுடைய அந்த கார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, பொருட்கள்லாம் ஷோகேஸில் கிஃப்டெல்லாம் மியூசியமாக அமைக்கப்பட்டிருக்குது. आपका म्यूज़ियम सेवा का और बाप का म्यूज़ियम स्नेह का. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய மியூசியம் சேவா செய்கிறதுக்காக. மியூசியத்தில் போய் குழந்தைங்களாம் சேவா பண்ணுறாங்களோ அது வேறு. ஆனால் பாபாவுடைய மியூசியம் எது தெரியுமா, அன்பினுடைய மியூசியம். பாருங்கள், எல்லோரும் கொண்டு வந்த அந்த கார்டை பாபா மியூசியத்தில் வச்சுருக்கேங்கிறாரு. बाप दादा की संकल्प उठा, गिफ्ट तो बाबा के पास पहुंच गई, लेकिन साथ में बाप दादा को एक और भी गिफ्ट चाहिए. பகவான் சொல்கிறார், அப்படி ஒரு சங்கல்பா என்ன வருதான், எல்லா கிஃப்ட்டும் என்கிட்ட நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, இதை தவிர வேறு ஒரு கிஃப்ட் எனக்கு வேணுங்கிறார். எப்போதுமே பாபா கிஃப்ட் கேட்பார் இல்லையா, கேட்காம விட மாட்டார். आप लोगों की गिफ्ट बहुत अच्छी है, लेकिन बाप दादा की और भी चाहिए तो देंगे गिफ्ट. நீங்கள் கொடுத்த கிஃப்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இதை தவிர பாப் தாதாவிற்கு வேறு ஒரு கிஃப்ட் வேணும், தருவீங்களா அந்த கிஃப்டன்னு கேட்குறார். தருவீங்களா, தரலாமா? कभी कभी थोड़ा सा चलते चलते थक जाते हैं, मेहनत बहुत महसूस करते हैं. ஞான மார்க்கத்தில் போக போக கொஞ்சம் களைப்பு வந்துடுது, கொஞ்சம் உழைப்பை கஷ்டத்தை ஃபீல் பண்ணுறீங்க. யார் நிரந்தர யோக லகானா முஷ்கில் அனுபவம் करते हैं. அல்ல நிரந்தரமாக யோகா பாபாவோட நினைவில் மூழ்கி இருக்கிறதுல கஷ்டத்தை அனுபவம் செய்கிறீங்களா கேட்குறார் பாபா. என்ன நினைக்கிறீங்க, இந்த மார்க்கம் பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாரு பாபா. कभी कभी ऐसा सोचते तो ये बाप को अच्छा नहीं लगता. सबसे ज़्यादा बाबा को बच्चों की मेहनत अच्छी नहीं लगती. சில நேரங்களில் அப்படி குழந்தைகள் நினைக்கிறாங்களாம், இது பாபாவுக்கு இப்படிலாம் நான் நடந்துக்கிறது பிடிக்காதில்ல. பாபா சொல்கிறாரு, குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறது பாபாவுக்கும் பிடிக்காதில்ல. குழந்தைகளுக்கும் ஃபீல் ஆகுது, நான் அப்படிலாம் செய்கிறது பாபாவுக்கு பிடிக்காதுன்னு. அதே நேரம் பாபாவும் பார்க்குறாங்க இல்லையா. ஆக இன்னைக்கு இதை தான் பாபா கிஃப்டாக கேட்குறார். என்ன கேட்குறாரு, கஷ்டப்படுறதை என்கிட்ட கொடுத்துடுங்க, கஷ்டப்படாதீங்க. ஒன்றுமே ஞான மார்க்கத்தில் எந்த கஷ்டமே இல்லை, நீங்களாவே சுமையாக எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொல்கிறார் பாபா. நெக்ஸ்ட் பாபா கேட்குறாங்க, நீங்கள் பாபாட்ட கிஃப்டை கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு திரும்பி எடுத்துப்பீங்களா ஊருக்கு போய்? இங்கே சரி பாபா இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் வாபஸ் எடுத்துப்பீங்களா? பாபா சொல்கிறார், ஹிம்மத்தே பச்சே மததே குதா. தைரியமுள்ள குழந்தைகளுக்கு பாபாவினுடைய உதவி என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். ஹிம்மத் கம் நஹி கர்னா, देखो बाप की मदद मिलती है या नहीं. பாபா சொல்கிறார், தைரியத்தில் குறைவு வந்துடக்கூடாது. அப்போ பாருங்கள் பாபாவோட உதவி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கங்கிறார். சபிக்கும் அனுபவம், உங்கள் எல்லாருக்குமே அனுபவம் இருக்குது பாபா எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாருன்னு.
நேரத்தின்படி செய்வது தான் பகவானுடைய காரியம். ஆகவே இன்றைக்கி பாபா சிவராத்திரியில் என்ன விரும்புகிறார்? குழந்தைகள் எதை கொடுக்கணும்? எந்த ஒரு பலகீனத்தை கேட்குறார்? அவ்வப்பொழுது களைப்படைஞ்சிடுறாங்க ஞானத்தில், அவ்வப்பொழுதுங்கிற சப்தத்தை கொடுத்துடணும். பாபா சொல்கிறாரு, 108 மணியில் வருவீங்களான்னு கேட்குறார். நிறைய பேர் லெட்டர்லாம் எழுதி வைக்கிறீங்க, சங்கல்பம் எடுத்திருக்கீங்க, லட்சியம் வச்சுருக்கீங்க, பாபா நான் 108 மணி மாலையில் வந்துடுவேன்னு. அவ்வளோ தைரியம் இருக்கணுங்கிறார். அப்படி பாபா மேலே நிச்சயம், ஆடாத அசையாத துண்டிக்கப்படாத நிச்சயம் இருக்க வேண்டும். அப்படி இருக்குதா? மாயாவை அனுப்பட்டுமா அசைச்சி பார்க்கறதுக்கு? உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, எவ்வளோ அச்சல் அடோல் ஸ்திதி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு மாயாவை அனுப்பட்டுமான்னு கேட்குறாரு. பயப்படுவீங்களா கேட்குறாரு. மாயா உங்களை பார்த்து பயப்படுமா அல்லது நீங்கள் அதை பார்த்து பயப்படுவீங்களா? மாயா தன்னுடைய கேட்டை பார்க்குதான், திறந்துருக்குதா அப்படின்னு பார்க்குதான். திறந்துருக்குதுன்னா என்ன பண்ணுது? வந்துடுது. மூடி இருக்குன்னா என்ன பண்ணுது? வழியை தேடுதான் அதுவும். பாபா சொல்கிறாரு, மாயாவை பார்த்து பயப்படாதீங்க. மாயா வரக்கூடிய கேட் எது தெரியுமா? எந்த வழியாக மாயா வருது? எப்படி வருது மாயா? மாயா வரத்துக்கான கேட் எதுன்னு கேட்குறாரு பாபா. எந்த கேட் வழியாக வருது மாயா? தாதியெல்லாம் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் மாயா எந்த வழியாக வருது. மாயாவை ஆவாகன் பண்ணாதீங்கிறார். வரவேற்பு கொடுக்காதீங்க, வெல்கம் பண்ணி அதை அழைக்காதீங்கிறார். நான் எனது எனது நான் எனது. இது கனவுல கூட நமக்கு வரக்கூடாது. இதை பாபாவுக்கு நம்ம கிஃப்டாக கொடுத்துடலாம். अच्छा, बाबा வந்து இன்னைக்கு वरदान கொடுக்குறாங்க. ब्राह्मण जीवन में सदा मेहनत से मुक्त रहने वाले सर्व प्राप्ति संपन्न भव. பிராமண வாழ்க்கையில் சதா உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அனைத்து பிராப்திகளாலும் நிரம்பியவர் ஆகுங்கள். ब्राह्मण जीवन में दाता, विताता और वरदाता तीनों संबंध से इतने संपन्न बन जाते हो जो बिना मेहनत रूहानी मौज में रह सकते हो. இந்த பிராமண வாழ்க்கையில் வள்ளல் பாபா தான் தாத்தா, விதாதா அதாவது நம்மை விதியை மாற்றக்கூடியவர், வரங்களை வழங்கக்கூடியவர், அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர். வள்ளல் இல்லையா பாபா? எல்லாமே வழங்கக்கூடியவர். இந்த 3 சம்பந்தத்தால், தாத்தா, விதாதா, வரதாதா என்ற இந்த 3 சம்பந்தத்தினால் அவ்வளோ நீங்கள் பாபாட்டேருந்து நிறச்சிக்கிறீங்க. அந்த அவ்வளோ நிறச்சிக்கிறீங்க. உழைப்பு என்பதே உங்களுக்கு தெரிவதில்லை. அதற்கு பதிலாக ஆன்மீகத்தினுடைய ஆனந்தத்தில் இருக்கிறீர்கள். बाप को दाता के रूप में याद करो, रूहानी अधिकारीपन का नशा रहेगा. பாபாவை வள்ளல்ங்கிற ரூபத்தில் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆன்மீக அதிகாரி என்ற நஷா இருக்கும். शिक्षक के रूप में याद करो तो गार्डली स्टूडेंट हूँ, भाग्य का नशा रहेगा. பாபாவை டீச்சருங்கிற சம்பந்தத்தில் நினச்சிங்கன்னா நான் காட்லி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பாக்கியத்தோட நஷா இருக்கும். சத்குரு ஹர் கதமே வரதானோ சே சலா ரகா. சத்குரு ரூபத்தில் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு அடியிலையும் வரதானத்தால், வரதானங்களால் என்ன பண்ணுறார் பாபா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹர் கரமே சிரேஷ்ட மத் வரதாதா கா வரதான் ஹே. ஒவ்வொரு செயலிலும் சிரேஷ்ட தன்மையினுடைய வழி என்பது வரதாதாவினுடைய வரதானமாகும். ஐசே सर्व प्राप्तियों से संपन्न रहो तो मेहनत से मुक्त हो जाएंगे. இந்த மாதிரி
ஒவ்வொரு பிராப்திகளாலும் நிறைந்தவராக இருந்தீர்களேயானால் கஷ்டத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். ஸ்லோகன். புத்தி கா ஹல்காப்பன் வ மஹீனதா ஹி சப்சே சுந்தர் பர்சனாலிட்டி ஹே. புத்தியினுடைய இலகுவான தன்மை, லேசான தன்மையும், மஹீனதா நுண்ணிய தன்மையும், இது இரண்டுமே அனைத்தையும் விட மிக அழகான பர்சனாலிட்டி. மஹீனத்தான ரொம்ப ஆழத்தன்மை, புத்தியினுடைய லேசாகவும் இருக்கணும், அதே நேரம் ஆழத்தன்மையிலும் இருக்கணும். இதுதான் எல்லாத்தையும் விட மிக அழகான பர்சனாலிட்டி. அடுத்து பாபாவுடைய அவ்வியக்த இஷாரா கேட்கலாம். विकर्मा जीत स्टेज का अनुभव करने लिए विकल्पों व व्यर्थ संकल्पों से मुक्त रहो. விகர்மா ஜீத் ஸ்டேஜினுடைய அனுபவத்தை செய்வதற்காக விகல்பங்களிலிருந்தும், விகாரமான எண்ணங்களிலிருந்தும், வீண் எண்ணங்களிலிருந்தும் முக்தி அடைந்தவராக ஆகுங்கள். हर समय स्वयं को याद और सेवा में बिजी रखो. ஒரு நேரமும் தன்னைத்தானே பாபா நினைவிலும் சேவையிலும் பிஸியாக வைத்து கொள்ளுங்கள். மன்கோ சம்பூரன் சம்பன்ன கருதோ. மனதை சம்பூரணம் சம்பன்னம் ஆக்குங்க. மன்மே ஸ்ரீமத் கே சிவாய் கோய் பி சங்கல்ப் உற்பன்ன ந ஹோ. உங்கள் மனதில் ஸ்ரீமத்தை தவிர வேறு எந்த சங்கல்பமும் உற்பத்தி ஆகக்கூடாது. தப் வியர்த்த சங்கல்போ வ விகல்போம் சே முக்து ரகேங்கே. ஆகவே பாபா சொல்கிறாங்க, எப்போதுமே நீங்கள் உங்களுடைய சங்கல்பத்தில் எந்த வீணானது வரக்கூடாதுங்கிறார். மனதை ஸ்ரீமத்தை தவிர வேறு எந்த சங்கல்பமும் உற்பத்தி ஆகாமல் நீங்கள் எப்போ வச்சுருக்கீங்களோ அப்பொழுதுதான் நீங்கள் வீணான எண்ணங்களிலிருந்தும் விகல்பத்திலிருந்தும் விடுபடுவீர்கள். அதனால் நம்ம விக்ரமா ஜீத் ஸ்டேஜினுடைய அனுபவம் செய்யணுங்கிறார் பாபா. ஓம் சாந்தி.